டிவோஷனல் நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இறைவனை வழிபட்டுவிட்டு திருவீழிமிழலை வருகிறார்கள். வீழி அழகர் சுந்தர கோசாம்பிகை இருவரையும் தரிசித்துவிட்டு அங்கு தங்கி இருக்கக்கூடிய நாளில் அப்புறம் அங்கு தங்கி இருக்கிறார். அப்போது அந்த ஊரில் விண் பொய்த்தது. விண்ணின்றி பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை பெய்யலைன்னா வறுமை வரும். வறுமை வந்தால் சாப்பாடு கிடையாது, வயலில் நெல் விளைச்செல்லாம் கிடையாது, வறுமை வரும். அப்போ பசி உள்ளே நின்று உடற்றும் பசி தூண்டிகிட்டே இருக்கும். பசிக்குதுன்னு பசி வயிறு பசிக்கும். அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி என்று கூறியிருக்கிறார். அந்த ஊரில் வறுமை காரணமாக மழை பெய்யவில்லை, மக்களுக்கு பசி. அடுத்தது கடலால் சூழப்பட்ட இந்த அகன்ற உலகத்தில் எவ்வளோதான் இருந்தாலும் மழை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆகையினால அடியார்கள் எல்லாம் அவர்களை சென்று ஞானசம்பந்த பெருமானிடமும் திருநாவுக்கரசன் சென்று இருக்கக்கூடிய நிலையை கூறுகிறார்கள். கூறும்போது அந்த வறுமை கோயிலையும் எந்த வித சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது பூசனை எதுவுமே கிடையாது. சிறப்போட பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டுன்னு வள்ளுவர் சொல்றாரு. பூசனையும் நடக்காது. மக்களுக்கே இல்லைன்னா எங்கே அந்த சாமி பூஜை பண்ண போறாங்க? ஒன்றும் கிடையாது. ஆகையினால இந்த நிலையில போய் வேண்ட திருவீழிமிழலை இறைவனை வேண்டும் போது எங்களுக்கு இந்த வறுமையை போக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போது வாசி தீரவே வறுமையை நீக்குவதற்கு காசு நல்குவீர் என்று குறிஞ்சி பண்ணல பாடக்கூடிய பாடலை இறைவன்கிட்ட போய் கேட்கிறார். அப்போ அடியார்களுக்காக ஞானசம்பந்த பெருமான் இறைவனிடம் கேட்கக்கூடிய இந்த பாடல் தான் இந்த பகுதி. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, சாமி ஒரு நாளைக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு ஆளுடைய பிள்ளையார் திருமணத்தில் நண்பகர் பொழுதில் திரு அமுது வழங்கப்பட்டது என்ற பகுதியில் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. பண் குறிஞ்சி பண். ஆகையினால இறைவனிடம் சென்று பாடும்போது இந்த பாட்டை பாடுபவர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த பாட்டை யாரு காதால செவியால கேட்குறாங்களோ அவங்களுக்கும் பயன் கிடைக்கும் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்பு. வாசி தீரவே காசே நல்குவே, வாசி தீரவே காசே நல்குவே, வாசில் மிழலையீர் பேசல் இல்லையே இறைவன் ஆயினே, இறைவன் ஆயினீர் மறைகள் மிழலையே, இறைவன் ஆயினீர் மறைகள் மிழலையே, கரைகள் காசினை முறைமை நல்குமே, கரைகள் காசினை முறைமை நல்குமே. செய்யமேனியே மெய்கொள் விடலையீர் பைகொள் அளவினீர் உய்ய நல்குமே, நீரே பூசினே, நீரே பூசினே ஏறது நீரே பூசினே ஏறது ஏறினே கூறும் விடலையீர் பெரும் அருளுமே, கூறும் மிழலையீர் பெரும் அருளுமே. காமன் வேவவோ காமன் வேவவோ தும கண்ணே நாமம் மிழலையீர் செமம் நல்குமே, பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே, அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே.
மங்கை பங்கினே துங்க மிடலையீர் கங்கை முடியினேர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினே பறக்கும் மிடலையே கரக்கை தவிர்வேனே பறக்கும் மிடலையே சரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினே இயலும் மிடலையே பயனும் அருளுமே பரிவள் தலையினார் அறிகொள் தலையினார் அறிவது அறிகிறார் பெரிவள் மிடலையே பெரிவது அறியதே காழி மாநக பாடி சம்பந்தன் வீழி மிடலை மேல் தாழும் மொழிகளே வீழி மிடலை மேல் தாழும் மொழிகளே இந்த பகுதியில் அரக்கனுக்கு அருள் செய்தார். அயனும் ஆளும் முயலும் முடியினீர் என்று சொன்னால் திருவண்ணாமலைன்னு சொல்றாரு. அடியும் திருவடியும் முடியை பார்க்கறதுக்காக திருமால் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு போறாரு. அன்னப்பறவை அவதாரம் எடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவையை பறந்து சென்று திருமுடியை காண்கிறார். அப்ப ரெண்டு பேரும் போய் பார்க்க முடியல. ஆனா அடியார்கள் பார்க்கலாம். அடியார்கள் என்ன நினைத்தாலும் இறைவனை பார்க்கலாம் என்ற ஒரு பொருள் இங்கே இருக்குது. ஆகையினால இந்த வாழி சம்பந்தர் வாழி காழி மாநகர் வாழி என்று சொல்லி மிடலில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி வறுமையற்ற நிலையில் காசு இறைவனிடம் காசு கேட்டு வாங்கி அடியார்களுடைய துன்பத்தை போக்குகின்ற பகுதி தான் இந்த பகுதி. அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் சாமிகிட்ட போய் கேட்டால் சாமி பணம் கொடுப்பாரு. சாமி பணம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். இல்லை என்ற வார்த்தை அவர் வாயில் இல்லை. ஆகையினால இந்த திருவெழிமலை பதிகத்தை பாட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் எல்லாம் கிடைக்கும், காசு கிடைக்கும், வறுமை நீங்கும் என்ற பகுதியை இங்கு உணர்த்துகின்றார்.